சிந்தையில சிந்தித்து மூலாதார பொருளை உள்நிறுத்தி பிரம்ம நிலையை மேல் நிறுத்தி பக்தர்கள் சித்தர்கள் பரம ஞானிகள் தொழக்கூடிய பாதம் எதுவோ அதுவே நம்மை ரட்சிக்கட்டும். யாரெங்கே பாபா
வணக்கம்மா. காவலன் வணக்கம் தனக்கழகு. ஆமா அது போல மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் சொல்லினே ஒரு நாள் தவறாத மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும்னா யூடியூப் பார்த்து எந்த மங்களத்தை வச்சுக்கன்னு என் பொண்டாட்டி கேட்கறாங்க. அது எனக்கு இது மங்களம் அந்த மங்களம் எங்கறான்னு கேட்கறேன் என் பொண்டாட்டி. எம்மள சந்தேகப்படுறாவ. ஓஹோ நீ மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லாத. சரிடா ஆசீர் பெருக. இது சொல்றியா இது நான் வணக்கம் வணக்கம்னா வணக்கம் வணக்கம் அப்படிலாம் ஒன்று சொல்லுமா நீ நல்லா வாயி அப்படி சொல்ற எப்படிமா உன்னை வாழ்த்து சொல்றியா எப்படி சொல்லட்டுமா ஐயா வாலி வாலி அச்சினா மரியாதை கட்டுப்பட போறடா நம்ம என்ன சொல்றீங்க எனக்கு வாய் மாகலங்குது அப்படியா சரி அதுவும் வேணாவா ஆசீர்வாதமே சுகி பவ ஆசீர்வாதமே ஆசீர்வாதமே ஆமா காவலன் இத்தாலி சபையில் வந்தனே யார் என்று அபிதான விளக்கம் தெரியுமா தெரியுமா சொன்னா தெரியும் ஆமா சொல்லட்டுமா மாயானின் தங்கை அப்படி இருந்தாலும் எப்படி தெரியுமா என்னுடைய நாமதேயம் எப்படி முந்தைய காலத்திலே நல சக்கரவர்த்தி மகாராஜாவுக்கும் சக்கரவர்த்தி மகாராஜாவுக்கும் தமயந்தி அம்மையாருக்கும் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் ஆசை மகள் யார் தெரியுமா யாருன்னு சொன்னா தான் தெரியும் நலாயினி அம்மை அவங்கள பத்தி தெரியுமா கேள்விப்பட்டுக்கிறோமா ஏதோ கேள்விப்பட்டிருக்க அவங்கதான் இந்த மகாபாரதம் உருவாகிறதுக்கே காரணம் இந்த மகாபாரத கதை உருவாவதற்கு காரணமே அவங்கதான் நலாயினி அம்மையார் தான் ஆமா அப்படி இருந்தாலும் நலாயினி அம்மையாக பிறந்து மௌத்கல்ய முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரை மாலையிட்டு ஆமா அப்படி இருந்தாலும் அந்த முனிவரிடத்திலே என்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் ஒரு சிற்றின்பத்தையும் நான் நாடவே கிடையாது. அவர் தான் சாமியார் கொட்டா திட்டுக்கிறாரு ஒரு சிற்றின்பத்தையும் நாடவே இல்லை. அதனால நான் என்ன செய்தேன் தெரியுமா சிவனை நோக்கி தவம் புரிந்து சிவனும் வந்தார் காட்சி தந்தார். அவரிடத்தில் நான் ஒரு வரம் கேட்டேன். என்ன வரமா? அவர் எனக்கோ ஒரு வரம் என்ன 5 வரம் தருகிறேன் என கூறினார். நான் என்ன வரம் கேட்டேன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் பதிதேகி 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 பதிதேகி. ஏண்டா பதி என்றால் கணவன், தேகி என்றால் பிச்சை. ஓஹோ அதான் கணவனை பிச்சையா கேட்டீங்க? ஆமாம், கணவனையே 5 முறை பிச்சையாக கேட்ட காரணத்தால் எப்படி தெரியுமா இந்த சந்திர குலத்திலே மிக சுந்தரமாக அவதரித்த யாரு பஞ்ச பாண்டவர்கள் ஆமா அன்னவரை மாலையிட்ட நகுல சகாதேவ தர்மரு பீம அர்ஜுன நகுல சகாதேவங்க ஆமாம் பஞ்ச பாண்டவர்களை மாலையிட்ட திரௌபதா தேவி நான் தான். அம்மா
போற்றியே என்னுடைய பொற்பாதம் இந்த கமலனுக்கு மல்லிகை முல்லை கோங்கை கண்டாரம் பாரிஜாதம் ரெண்டு பேர் இப்படி சொல்லக்கூடிய வாசனை மலர்களை வைத்து அநேகம் வந்தனம் அம்மா. அப்படியா? ஆமா. ஆசீர்வாதம்டா. இன்னும் எப்படிமா வரீங்க? அப்படி இருந்தாலும் நான் முந்தைய காலத்துல எப்படி எல்லாம் தெரியுமா இருந்தேன்? எப்படி இருந்தீங்க? சொல்லட்டுமா? அப்படி இருந்தாலும் நான் அணிந்திருக்கப்பட்ட கடக கங்கண காப்பு வளையல் இப்பேற்பட்ட அணிகளை எல்லாம் அணிந்து கொண்டு ஒரு காலத்துல இருந்தேன்டா. சந்தோஷமா இருந்தீங்க. எப்படி தெரியுமா? எப்படி வரீங்க? நான் அணிந்திருக்கப்பட்ட என்னுடைய சேலை சரிகைகள் அனைத்தும் வெள்ளியாலும் தங்கத்தாலும் இப்படிப்பட்ட கரைகள் எல்லாம் வைத்து நெய்யப்பட்ட ஆடை அணிந்து கொண்டு இருந்தேன்டா. இந்த பட்டு போட குத்தனா வச்சுக்க என் குடும்ப கஷ்டத்தையும் இந்த பட்டு போட வந்து அம்மா குத்துச்சுன்னா என் குடும்ப கஷ்டத்தையும் இப்ப பயசாலிக்கு வந்து 500 ரூபாய் துட்டு கொடுக்குறான். எங்கடா அம்மா ஊம்புக்காரல ஊம்புக்காரடா. அதனால இந்த சேலை குத்தனா வச்சுக்க அதுல இருக்கிற ஜரிக்கு மட்டும் உரிமை போட்டு வந்துடும். அப்படியா? காலையில கட்டி முடிக்கு துட்டு வரும். நீ போட்டாலும் போடுவ. என்ன எப்படி தெரியுமா? மல்லிகை முல்லை ரோஜா அப்படி இருந்தாலும் என்னுடைய அதிகாலை எழுந்து ஸ்தானபானம் முடித்து நெற்றியில பகவானுடைய திருநாமத்தை இட்டுக் கொண்டு என்னுடைய கார் மேகம் போன்ற கூந்தலை சீவி சிக்கெடுத்து அதில் உயர்வான மலர் என்று சொல்லக்கூடிய அதான் சீசிக்கெடுத்து பூ வச்சா பொம்னேட்டிங்களுக்கு அழகா இருக்கும். ஆமா, இப்பெல்லாம் வாங்கி கொடுக்குற பூ யாரும் வச்சுக்கிறது கிடையாது. நேரா போறாங்க ஃபேன்சி ஸ்டோருக்கு போறாங்க. ஃபேன்சி ஸ்டோர் அது வாயில எனக்கு வராதுமா. அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் அத கலர் கலரா இருக்குது பிளாஸ்டிக் பூ. பிளாஸ்டிக் பூ அதா இப்போ ஒரு பூ மல்லிப்பூ எம்மா ரேட் விக்குது. 50 ரூபாய் வேண்டாம். ஏன்னா நீயும் பூ வியாபாரம் தான் பண்ற. 50 ரூபாய் விக்குது. அதே பிளாஸ்டிக் பூ 20 ரூபாய் தான் 2 முறை வாங்கி வந்துட்டா வாடாது வதங்காது ஜம்முன்னு இருக்கும். 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அது சாயமே போட கூட கலர் சாயம் வச்சுக்கலாம். ஆமாண்டா. அப்படி இருந்தாலும் முகத்தில் மஞ்சள் பூசி குங்குமத்தை இட்டுக் கொண்டு பகவானுடைய திருநாமத்தை இட்டு கார்மேகம் போன்ற கூந்தலை சீவி சிக்கெடுத்து தாதி சபையில் வந்து
ஊசி அங்கதான் போச்சு. ஏம்மா, ஏண்டா கூட்டிக்காரங்க நாலு பேர் ஐயோ, ஏண்டா ரச்சனாருமா. அதுக்கேண்டா காலி வச்சு பையா இருக்குதுடா. இல்ல நான் கூட நானும் அம்மா வேணா நினைச்சுக்கணும்டா. நீ என்ன நினைச்சியா ஏம்மா, வீட்டுக்காரர் ரச்சனாரு ஞாபகமே இல்லம்மா எனக்கு. போலாமா கவலா அப்படி இருந்தாலும் பக்தவை காண வேண்டும் புறப்படுங்கம்மா போலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் இன்னும் இந்த அண்ணா நகர் கிராமத்திலே எழுந்தருளி காட்சி தரக்கூடிய விநாயக பேரினால் சொல்லிக்கப்பட்ட கெட்டி விநாயகன் சுபோதியம் இன்னும் காமாட்சி அம்மன், பொன்னியம்மன், செல்லியம்மன், இன்னும் ஆறுவடை முருகப்பெருமான் பேரினால் சொல்லிக்கப்பட்ட கெட்டி விநாயகன் சுபோதியம் இன்னும் ஊர் நாட்டாண்மை, முன்னாள் நாட்டாண்மை, இந்நாள் நாட்டாண்மை, முன்னாள் தர்மகர்த்தா, இந்நாள் தர்மகர்த்தா, முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், இந்நாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற கவுன்சிலர், இந்நாள் ஊராட்சி மன்ற கவுன்சிலர், இன்னும் இந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ரூபாய் நம்முடைய அன்னை அபிராமி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 501 இன்னும் திருவண்ணாமலை மாவட்டம், இன்னும் செங்கவட்டம், இன்னும் அண்ணா நகரை சேர்ந்த இன்னும் பிசி முருகன் என்று சொல்லக்கூடிய மெய்யன்பர், இன்னும் பிசி முருகன் என்று சொல்லக்கூடிய மெய்யன்பர் அரங்கிலே பாஞ்சாலியாகவும் தர்மராகவும் வேடம் தாங்கி நடிக்கும் அண்ணாருக்காக இருவரையும் பாராட்டி ரூபாய்
51 வாரி வைங்குள்ளார். அன்னார் குடும்பம் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தை பெற்று பரந்த மனதை அளிக்குமாறு எல்லாமல்ல ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி அம்மனையும் 6 முகம் படைத்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். சுபோதயம். இன்னும் திருவண்ணாமலை மாவட்டம், இன்னும் செங்கவட்டம், இன்னும் அண்ணா நகரை சேர்ந்த ஊர் நாட்டாண்மை, இன்னும் ஊர் நாட்டாண்மை, இன்னும் ஊர் கவுண்டர் எஸ்வி சேட்டு என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள், இன்னும் ஊர் கவுண்டர் எஸ்வி சேட்டு ஐயா அவர்கள் அரங்கத்திலே தர்மராகவும் பாஞ்சாலியாகவும் வேடம் தாங்கி நடிக்கக்கூடிய இருவரையும் பாராட்டி ரூபாய் 101 வாரி வைங்குள்ளார். அன்னார் குடும்பம் பட்டி பெருத்து பால் பொங்கி வற்றிடம் தொட்டிலும் அடியா சம்பத்தோடு நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட ஆயுசோடு வாயுமாறி எல்லாமல்ல 6 படை முருகப்பெருமானியும் பாஞ்சாலியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். தேவி பாஞ்சாலி ஆயிட்டு வந்து விட்டாயா? ஆமாங்க, புறப்பட்டு பார்க்கலாம். பாட்டுமா பாட்டு அதான் போற இடம்லாம் கூட்டி வைக்கிற வேலை. வீட்டுக்கார் வந்து சிம்மாசனத்துல இருக்கிறார். என்ன பாஞ்சாலி மழை வளரே தருணா தங்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு தங்களுடைய நாயகி பாஞ்சாலி அநேக கோடி வந்தனம் சுவாமி. என்ன பாஞ்சாலி அடி பாதமாதை போற்றி செய்தார்.
சுகமாக வாழ்ந்து யாரும் போவாதீங்க, அது ஏறி வேலை லீவு. என்னை பார்த்து சுகமாக வாழ்ந்திருப்பீர் என்று கூறுகிறீர்களே சுவாமி. செய்த சூது வஞ்சகத்தால் நாடு நகரம் அனைத்து விழுந்துவிட்டு கானகத்தில் என்னை பார்த்து சுகமாக வாழ்வீர் என்று கூறிவிட்டீர் என்று சங்கடப்படுகிறார். ஆமாம் சுவாமி. பாதத்தை பணிந்தாய் அல்லவா? சுகமாக வாழ்வீர் என்று கூறினேன். ஆடவி வந்து சேர்ந்தோ நானும் எங்க தாத்தா கூட போவோம். சுவாமி எப்படியோ அந்த எம்பெருமின் அருளால் ஆமா 13 ஆண்டு வனத்தை கழிப்பதற்கு ஆமா இன்னும் 27 நாட்களே உள்ளது. ஆகையால் Thank you.
நமக்கெல்லாம் கடவுளாக விளங்கக்கூடிய ஆமா. அண்ணன் உனது அண்ணன் இருக்கிறார். ஆமா. அவர் அழைத்தால் இந்த 27 நாட்களை எப்படி கழிப்பது என்று இறை கடலாளின் மேல் விஜயநாதனே விண்ணவத்த மூதாளிப்பாய் விமலபாதனே எங்கே இருக்கிறாய்? எங்கே இருந்தாலும் அந்த பாண்டவர் அழைக்கும் குரலுக்கு ஓடோடி வந்து காட்சி தர வேண்டும் கண்ணா. இளவர் இருக்க பாஞ்சாலி அம்மனும் தர்மபுத்திர மகாராஜாவும் கோபால கண்ணனை நினைத்து திரு செய்ய அதை அறிந்த கோபால கண்ணன் சபைக்கு வருகிறார். அன்னவரால் கதை தொடரும்.